என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு ஏழைகளுக்கு நீதி கிடைக்குமா? பொதுவாக அரசியல் சட்டத்தை பற்றி பேசும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வக்கீல் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது நான் திரும்பி கேட்டேன், சார் அது எப்படி சார் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லுவீங்க? நாளைக்கு நான் போய் உங்கள் மேலே கேஸ் கொடுத்தா கேஸ் எடுத்துப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேலே நான் ஒரு கேஸ் கொடுத்தா அந்த கேஸ் எடுப்பாங்களா? ஒரு ஜட்ஜி மேலே உங்களால் கேஸ் கொடுக்க முடியுமா? கேஸ் எடுக்க முடியுமாங்க? அதெல்லாம் முடியாது. ஸோ அப்போ அவங்க மேலே கேஸ் கொடுன்னா அதுக்கு வழி இருக்குது, பட் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு பேச்சுக்காக சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னாலுமே நிதர்சனம் அது கிடையாது. ஒரு வெளிநாட்டு டிப்ளமேட்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில், அவங்க மேலே நீங்கள் கேஸ் கொடுக்க முடியுமா? இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலேயோ ஒரு பிரசிடென்ட் மேலேயோ உங்களால் கேஸ் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு இது இருக்கின்ற ப்ரிவிலேஜஸ், அதை விட்டுடுவோம். இருக்கிற 140 கோடி பேரில் ஒரு 140 பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி இப்போ என்ன பேச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு சட்டத்தில் பணம் இல்லாமல். ஸோ சமூகத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எப்பவுமே பணம் படைத்தவன் பணம் படைக்காதவன் அப்படின்னு 2 பிரிவு இருக்கிறாங்க. அந்த பணம் படைத்தவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கும், பணம் படைக்காதவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்காது. அதுதான் உண்மை. இந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசும்போது நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். நான் 1993 தாமினி அப்படின்னு ஒரு ஹிந்தி திரைப்படம் வந்திருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அகமதாபாத்தில் அந்த படத்தை இந்த ஓப்பன் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம காரில் உட்காந்துக்கினே படம் பார்க்கலாம், அந்த மாதிரி தியேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் தமிழ்லேயும் எடுத்திருந்தாங்க. பிரியங்கா அப்படிங்கிற பேரில் அந்த படம் 94 வெளியே வந்தது. ஆனால் தமிழில் அந்த படம் அந்தளவு சிறப்பாக ஓடலை. அந்த படம் ஒரு சமூகத்தில் இருக்கிற அவலங்களை நல்லா படம் பிடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு ஏழை பெண்ணை விரும்புவான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணக்கார வீட்டு பையன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பார். அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணுக்கு தான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் பையன் பிடிவாதமாக இருக்கவே இந்த ஏழை பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஏழை பெண் அந்த பணக்கார வீட்டில் திருமணமாகி அந்த பணக்கார வீட்டில் மருமகளாக போவா. ஒரு வீட்டு விசேஷத்தும் போது அவங்க கணவருடைய தம்பி அந்த வீட்டில் இருக்கிற வீட்டு வேலைக்கார பெண்ணை கற்பழிச்சிருவார் தன் நண்பர்களோடு சேர்ந்து. இதை கண்ட இந்த ஏழை மருமகளுக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோகம். அதை கணவர்கிட்ட சொல்லுவாங்க, இது ரொம்ப அநியாயம் அப்படின்ட்டு. அதுக்கு கணவர் சொல்லுவார், ஃபர்மான் நான் நல்லவன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், வீட்டில் சிலதெல்லாம் நடந்தால் கண்டுக்காமல் போயிடு, பிரச்சனை வரும் என்னங்க. அதை கேட்காம அந்த மருமகள் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு எல்லா ஆட்டங்களும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு போலீஸ் அதிகாரியே என்ன பண்ணுவார், பேரம் பேசுவார். ஒரு பக்கம் அவருடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் நண்பருடைய மருமகள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா? ஏற்றுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னுவார். அவர் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவார். உடனே அந்த மருமகளுடைய மாமனாருக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் மருமகள் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்குறாங்க, இது ஏற்றுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்பார். இந்த பேரத்தில் கொஞ்சம் அதிகமாக போகவே இந்த பணக்கார மாமனாருடைய வக்கீல் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க அவ்வளோலாம் கொடுக்கறது வேஸ்ட்டு, நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்புறம் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டில் வரும்போது அந்த வக்கீல் அந்த பெண்ணை, அந்த ஏழை மருமகளை இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு குழப்பி அந்த மருமகளுக்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேஸை கொண்டு போவாங்க. அப்படி போகும் அந்த கதை. அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்புறம் அதை விசாரிக்கும்போது
அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு படிப்பறிவே கிடையாது, அப்புறம் எப்படி வந்து அது ஒரு சூசைட் நோட் எழுத முடியும் அப்படின்ற கேள்வி வரும். அப்போ என்னென்னா அந்த பெண்ணை கொலை பண்ணிவிட்டு அவங்களே ஒரு சூசைட் நோட்டு மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படிங்கிறதுக்கு அந்த படம் வந்து ஒரு உதாரணம். ஆனால் இந்த கரூர் விஷயத்தில் எதிராளியே மனநிலை சரியில்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானே மனநோயாளி தான் அப்படின்னு ஒருத்தர் சொந்தமாக வந்து விருப்பப்பட்டு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு கரூரில் வந்து இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய காமெடி அதுதான். ஸோ விஜய் வந்து அவருடைய கட்சியில் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். நான் வந்து போட்ட ட்வீட்டெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ நாளையிலேருந்து அப்போ நீங்கள் போடுற ட்வீட்டை யார் வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்க? நீங்கள் ஒரு ட்வீட் போட்டுருக்கீங்க, அந்த ட்வீட்டுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சுக்கிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த தாவேகா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு தான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் எதற்காகவும் அவங்க மன்னிப்பு கேட்கவில்லை. அதுதான் உண்மை. ஸோ இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. தமிழ்நாடு வந்து எவ்வளோ பெரிய பணக்கார, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். பாருங்கள், ஒரு சினிமா நடிகனை பார்க்குறதுக்கு போய் சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு மல்டி மில்லியனரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை லட்சங்கள் செலவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்ன்ற அளவுக்கு பணம் வந்து நிறைய செலவாகும். ஒரு சிட்டிங்கே வந்து 5 லட்சம் 10 லட்சம்னு ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட சிலர் வந்து கோர்ட்டில் ஒருத்தர் கேட்குறாரு, எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரி தான் வேணும், சிபிஐ இதுதான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. முதல்ல அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே எனக்கு சந்தேகம்தான். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பணம் விளையாடுகின்றது. ஸோ என்ன பண்ணுறாங்க? அதுலேயே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, வந்து கையெழுத்து போட்டார், கையெழுத்து போடுன்னு சொன்னார், பணம் கொடுக்குறேன்னு சொன்னார், என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், அதனால் நான் கையெழுத்து போட்டேன், அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதில் என்னன்னாக்கா ஒரு அரசியலினுடைய ஒரு கோர தாண்டவம் இந்த கரூர் நிகழ்ச்சியில் நல்லாவே தெரியுது. அடடா, இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச நல்ல ஒரு சந்தர்ப்பம். நம்ம வந்து ஒரு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க, இந்த கூட்டணியால் திமுகவை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நம்ம கூட தாவேகா வந்தால் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதிமுக வந்து இது தாவேகாவுக்கு எந்தவித நிபந்தனையுமே இல்லாமல் அனைத்து உதவிகளையும் செய்கிறாங்க. அதில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதும் ஒரு விஷயம். ஸோ ஒரு பக்கம் இந்த ஏழைகள் அவங்கள வந்து அந்த ஏழைகளாக இருக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடந்த மறுநாளே திமுக அரசாங்கத்தில் அந்த பணத்தை வந்து 10 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் தாவேகா கட்சியில் 20 நாட்களாக அதில் கொடுக்கல. அப்போ 20 நாட்களாக கொடுக்காமல் இருக்கும்போது யாராவது தாவேகாவை பற்றி அவங்க தப்பாக பேசுவாங்களா? இது விஜய் தான் காரணம் சொல்லுவாங்களா? இல்லை புசி ஆனந்த் தான் காரணம் சொல்லுவாங்க? சொன்னால் அவங்களுக்கு 20 லட்சம் கிடைக்காது. ஏன்னா அந்த 20 லட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை அந்த ஏழைகளை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொன்ன 2 குடும்பத்துக்கு இப்போவும் வந்து அந்த நிவாரண நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ 41 குடும்பத்தில் 39 குடும்பத்துக்கு தான் அந்த 20 லட்சம் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, 2 குடும்பத்துக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா என்ன சொல்லாங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோங்க, யார் வந்து இது தகுதியானவங்க, யார் வந்து லீகல் ஹேரு, அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த 41 பேரில் 39 பேருக்கு வந்து லீகல் ஹேர்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் ஃபைல் பண்ணலை,
எங்கள் பேரை பயன்படுத்தி வேறு யாரோ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிற 2 பேருக்கு தான் வந்து லீகல் ஹேர் வந்து செக் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இதில் வந்து பாலிடிக்ஸ் பாருங்கள். ஸோ இதில் திமுகவுடைய பாலிடிக்ஸ் என்னென்னா, அமைதியாக விட்டுடுவோம், எவனா கடை கெட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டாக ஏதாவது ஆர்டர் போட்டால் ஒழிய நம்ம எந்த நடவடிக்கை எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே அது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு எடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது திமுகவோட பாலிடிக்ஸு. அதிமுகவோட பாலிடிக்ஸ் என்ன, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டா நம்ம திமுக ஆட்சியை வீழ்த்திட்டு நம்ம ஆட்சி வந்துடலாம் அப்படின்றது அதிமுகவோட கூட்டணி கணக்கு. இது அதிமுகவோட பாலிடிக்ஸு. பிஜேபியோட பாலிடிக்ஸு அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஊர் பூரா எல்லாருக்குமே என்னென்ன பாலிடிக்ஸு பிஜேபி பண்ணுவாங்க. இடி, இன்கம் டேக்ஸு, இதெல்லாம் வச்சு மிரட்டி, ஸோ அவங்களுக்கு தேவையானதை, ஏன்னா அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாநிலத்தை பற்றி பெருசாக கவலை இல்லை, அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாநிலத்துலேயும் வருவாங்க, எப்படி மகாராஷ்டிராவில் வந்தாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதில் தாவேக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாரும் உதவி பண்ணுறாங்களா, நம்ம உதவி வாங்கிப்போம், ஆனால் கடைசியில் நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா தரப்பில் ஒரு இது வந்து தவறு வந்து விஜய் தவறு இல்லாத மாதிரி இருக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான், நான் வந்து காரில் போகிறேன், இன்னொரு காரில் நான் இடிச்சிட்றேன். ஸோ அது வந்து 2 காரணம் தான். ஒன்று அது விபத்து அல்லது கொலை. ஸோ யார் மேலே நான் மோதனோ, யார் இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு எனக்கும் எந்த வித கனெக்ஷனும் இல்லை, முன்ன பின்ன தெரியாது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக விபத்து. ஒருவேளை அந்த முன்னாடி போன காரில் இருக்கிறதுக்கும் எனக்கும் ஏற்கனவே அறிமுகம் உண்டு, ஒருத்தர் பிரச்சனைகள் உண்டு, சண்டை உண்டு அப்படின்னும் போது இந்த இடித்தது விபத்து இல்லை, இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, இது கொலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டார்னா ஒன்று அது வந்து ஆக்சிடெண்ட்டு அல்லது கொலை, அது 2 தான், அதுக்கு மேல் கொண்டு ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, இந்த அரசாங்கம் வந்து ரோடை ஒழுங்காக போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் பிரேக் அடிச்சா நின்று இருக்குங்க, இந்த அரசாங்கம் ரோடு போடலைங்க, இது அரசாங்கத்தோட தப்பு தாங்க, இதனால் அரசாங்கத்துக்கு மேலே குறை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏங்க, ஒரு ரோடு போகுதுன்னா அதை பாதுகாக்க வேண்டியது வந்து ஹைவேஸ் பெட்ரோல் தானேங்க. அவங்க என்னங்க பண்ணின்னு இருந்தாங்க, அவங்க எங்கெங்கே போனாங்க? ஏங்க 100 கிலோமீட்டர் ஒரு பெட்ரோல் வண்டி தாங்க இருக்குது, ஏங்க ஒரு 100 கிலோமீட்டருக்கு 5 பெட்ரோல் வண்டி இல்லை அப்படின்னு அரசாங்கத்தை சொல்ல முடியுமா? ஸோ ஒரு ரோடு சரியாக போடல, அதனால் அரசாங்கம். ஸோ ஆக மொத்தம் இடித்தது நீ. ஸோ அதே போல் கரூரில் நடந்திருக்குது, அது ஒன்று விபத்து அல்லது கொலை, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் அரசாங்கம் வந்து ரோடு சரியாக போடல, பெட்ரோல் சரியில்லைன்ற மாதிரி அரசாங்கம் வந்து போலீஸை நிறைய கூப்பிடல, 500 போலீஸ் தான் போட்டாங்க, 1000 போலீஸ் போட்டிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணி அங்கே எதை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்க போகிறீங்க? சொல்கிற பேச்சை கேட்குற ஆளுங்களா நீங்கள்? ஒன்று, ஒரு ஹெல்மெட் போடாமல் ரோட்டில் வண்டியில் போகக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்குது. உன் கண்ணு எதற்கு தானே போகிறாங்க, என்னைக்காவது நீ சொல்லியிருக்கிறியா? ஏன்னா சட்டத்தை மீறி செயல்படுறத அது உன்னுடைய பவர், உன்னுடைய மாஸ் அப்படின்னு நீ நினைக்கிற, அப்புறம் எங்கே சொல்ல போகிற நீ? சரி, நாளையிலேருந்து இந்த தாவேக்கா கூட்டத்துக்கு வர ஹெல்மெட் போடாத வரவன் எல்லாரையும் பிடிச்சி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, என்ன சொல்லுவீங்க? எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு போலீஸே வந்து ஒரு அரசியல், இது ஒரு அரசியல் கட்சின்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு மூடர் கூடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூடர்கள் இருக்கிற இதுவே அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு பொறுப்பேற்றுக்கணும், இல்லை பொறுப்பற்ற மனிதர்களாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆதவ அர்ஜுனா வந்து கோர்ட்டில் கேஸ் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு, நாங்கள் போடுற ட்வீட்டெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை, நாங்கள்லாம் வந்து இன்செக்யூரிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ கேட்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க தாவேக்காவோட வக்கீல், இதெல்லாம் வந்து தாவேக்கா கூட்டத்தில் இருந்தவங்க தானா, வேற எங்கேயோ சத்தவங்களை கூட கொண்டாந்து இதில் கணக்காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
சரி, வேற எங்கேயோ செத்தவங்களை கொண்டாந்து இதில் கணக்கு காமிச்சாங்கல்ல, அவங்களுக்குலாம் எதுக்கு 20 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ? சரி, அதில் ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா, தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ஏதோ இறந்தவங்களுக்கு 10 லட்சமும் அடிபட்டவங்களுக்கு ஒரு 50,000மோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ தாவேக்கா தரப்பில் இறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர, இவரை பார்க்க வந்து அடிபட்டு உதப்பட்டு கை கால் உடஞ்சி இருக்கிறவங்க யாருக்கும் 10 பைசா கொடுக்கல. சரி பரவாயில்ல, அவனுக்கு தான் கை கால் இருக்குதே அப்படின்னு விட்டுடலாம். இதுவரைக்கும் தாவேக்கா கட்சி மாநாட்டுக்காகவோ பொதுக்கூட்டத்துக்காகவோ வந்து இறந்தவர்கள் இந்த கரூரை சேர்ந்த 41 பேர் மட்டும்தானா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? அந்த இறந்தவங்களில் எத்தனை பேருக்கு தாவேக்கா 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க? யாருக்கும் 10 பைசா கொடுத்ததா செய்தி இல்லை. செய்தி வரும், எப்படி வரும்னா, தேவையான உதவிகளை செய்வதாக புசி ஆனந்த் அறிவித்தார். எது தேவையானது? ஒரு 3 வேளை கஞ்சி தான் தேவை வருமா ஒரு மனுஷனுக்கு. ஸோ அது அப்படி தான் செய்தி இருந்தது தவிர இவங்க வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்கனோ 10 லட்சம் கொடுத்தாங்கனோ இது வரைக்கும் எந்த செய்தியுமே வரவில்லை. அப்போது என்ன காரணம் இங்கே மட்டும் கொடுக்கறதுக்கு? ஏன்னா அந்த ஏற்கனவே சத்தவங்களுக்கெல்லாம் திமுக அரசாங்கம் காசு கொடுக்கல. ஏற்கனவே சத்தவங்களுக்கெல்லாம் திமுக அரசாங்கம் கொடுத்துருந்தாங்கன்னா தாவேக்காவும் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த 41 பேருக்கு திமுக அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து இறந்தவங்க மேலே ஒரு துக்கப்பட்டு அனுதாபப்பட்டு இந்த பணத்தை கொடுத்தாங்களா? இல்லை ஒருவேளை இந்த 41 பேருக்கு தமிழக அரசாங்கம் பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இவங்க கொடுத்துருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதே போல் வழக்கம் போல் புசி ஆனந்த் போய் பார்த்துருப்பாரு, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்னன்னா வந்து அந்த தாமினி அல்லது பிரியங்கா அப்படின்ற படம் எப்படி போச்சோ, கடைசியில் இவங்க வந்து தமிழக அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க, சிபிஐயை குறை சொல்லுவாங்க, எஸ்ஐடியை குறை சொல்லுவாங்க, ஜட்ஜை குறை சொல்லுவாங்க, எல்லாமே போனாங்க தவிர கடைசியில் உண்மை தான் அங்கே செத்து போகணும். இந்த கரூரில் செத்தது 41 பேர் மட்டும் இல்லை, 41 பேரோடு சேர்ந்து அந்த உண்மையை கொலை பண்ணி புதைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வழிகளையும் எல்லாருமே இங்கே செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இந்தியாவில் நீங்கள் ஒரு ஏழையாக இருந்தால் இதுதான் உங்கள் தலையெழுத்து. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், வட இந்தியாவில் நடந்த விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நிறுவனம், அது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து 1 லட்சம் கோடியை ஏமாற்றி விட்டார்கள். எவ்வளோ? 1 லட்சம் கோடி ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அது யாரான்னு பார்த்தா அவர் வந்து ஒரு விவசாயியாம். சரி, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி ஒரு பிரபலமான பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு மேலே 1 லட்சம் கோடி குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் நான் வந்து 3 ஷேர் நான் வச்சுருக்கிறேன். அது ஒரு ஷேர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் போச்சு, 3 ஷேர்னா 3000 ரூபாய். ஸோ நான் ஒரு 3000 ரூபாய் முதலீடு பண்ணி நான் 3 ஷேர் வச்சுருக்கிறேன். அதனால் அந்த நிறுவனத்துக்கு மேலே எனக்கு அக்கறை இருக்குது. அந்த நிறுவனம் வந்து 1 லட்சம் கோடி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு போய் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாரு. உடனடியாக மறுநாளே பங்குச்சந்தையில் அந்த நிறுவனத்துடைய ஷேர் வந்து பயங்கரமாக இறங்கி கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்பை காலி ஆகிடுச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த விவசாயி சொல்கிறாரு, நான்லாம் எந்த கேஸும் ஃபைல் பண்ணலை, யாரோ ஒருத்தர் என் பேரில் என் கையெழுத்தை மோசடி பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி என் பேரில் கேஸ் போட்டிருக்காங்க, நான் அந்த கேஸே போடலை அப்படின்றாரு. அப்போது ஒரு கேள்வி என்னென்னா, இது எனக்கு தெரியல, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குது, தண்டனை சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்களும் நானும் நேரில் போய் பண்ண முடியாது, ஏதோ ஒரு வக்கீல் மூலமாக தான் பண்ண முடியும். அப்போ ஏதோ ஒரு வக்கீல் வந்து அந்த அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போது அவர் சொல்கிறாரு, நான் அந்த விவசாயி சொல்கிறேன், நானே கிடையாது, நான் கையெழுத்தை போடலைன்ட்டு. அப்போ கையெழுத்து போட்டது யாருன்னு அந்த வக்கீல்கிட்ட அந்த ஜட்ஜி கேட்டுருக்கணுமா வேணாமா? அதெல்லாம் எதுவும் கேட்கல. அந்த கேஸ் அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை கீழே இழுக்கணும், அதை நாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க, அதை பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே போல் தான் இப்போ பாருங்கள்,
ஏதோ ஒரு கரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மிகவும் ஏழ்மையான ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு, எங்களுக்கு வந்து சிபிஐக்கு இதான் வேணும்ன்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு, அந்த இது நான் யாரோ என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க, அது உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீ கையெழுத்து போட்டால் உன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. இதில் வந்து எவ்வளோ ஒரு ஒரு இந்த அறியாமை, ஏழ்மை இல்லைங்களா? ஸோ இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கரூரில் நடக்கிறது என்ன விஷயம்னா, இந்த கரூரில் இருக்கிற ஏழைகள் ஒரு கால்பந்தாட்ட பந்து. அதை அத்தனை அரசியல் கட்சிகளுமே எட்டி உதைச்சி விளையாடி சந்தோஷப்படுத்துகிறாங்க. இந்த ஏழைகளுக்கு என்றைக்குமே வந்து நீதி கிடைக்காது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.